ஒரு வேலை என்றால் 100 ஏக்கரை குறிக்கும் 1000 வேலை நிலத்துக்கு சொந்தக்காரனாக சந்திரசேகர செமினார் பெயர் பெற்று வாழ்ந்து வருகிறேன் சார். இருந்தாலும் கணக்கு மேல எங்க போனாரு? ஐயா கணக்க வருக 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 ஐயா. இவனால எங்க போயிருந்த? அப்பா என்றும் இல்லாது இந்த கணக்கை இன்றைய தினம் கணக்கு காரணம் இல்லாமல் அழைப்பேனா? என்ன காரணத்தோடு தான் அழைத்திருக்கிறேன். வரவு செலவு கணக்கை பார்க்க வேண்டும் அல்லவா? எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு கூலி கொடுக்குறீங்க, எவ்வளவு வருவாய் வருது, எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு வழக்கு இது வரைக்கும் பார்க்கல. அதனால கணக்கு பார்க்கல தான் ஒண்ணு கூப்பிடுது. ஐயா உன் இடத்தில் நான் கணக்கு வழக்க பார்த்தவன் நான் கணக்கு பண்ண நானும் இருக்கிறேன். ஆமா, எந்தெந்த திசையில் எந்தெந்த பயிர் வகை வைத்தோமோ அத்தனை திசையும் என்னென்ன செய்தோம். 1000 வேலை நிலமாச்சே. 1000 எத்தனை ஆட்களுக்கு எவ்வளவு கூலி கொடுத்தேன்? நீங்க என்ன கொடுத்தீர்கள்? 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கரும்பு போட்டி கரும்பு வெட்டி ஏற்றி அரைச்சேன். ஆனா லாபம் எவ்வளவு தெரியும்? எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய் அந்த பன்னீர் கரும்பு போட்டேன். ஆனா ரொம்ப செலவு ஆகல. 10 லட்சம் தான். 10 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு. ஆனா 4 லட்சம் லாபம். 10 லட்சம் செலவு 4 லட்சம் ரூபாய் லாபம். எங்கடா போறானே? நீ சென்று என் மனைவி இருக்கிறாள் மருதேவி. மருதேவி நான் அழைத்து கொண்டு சீக்கிரமா ஓட்டு ஓடி வர. காத்திருந்தால்
சொல்லி சந்திரசேகருக்கு மனைவியாக மருதேவி என்ற பெயருடன் சீர சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் என் கணவரை காண்பது வழக்கம். நேரமாகிவிட்டது. அவையில் யாரை காணவில்லை. யார் இங்கே? மனைவி உன்னை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தேன். உன்னை போல உத்தவரை கணவன் அடைவதற்கு எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பெருமை. அப்படி இருக்கு நீங்கள் எதை கூறினாலும் அது கேட்டு அதுவே நடக்கும். மனைவி
ஏய் கணக்கு கொஞ்சம் அறிவில்லை இருக்கு திறந்து விட்டு நாய் மாதிரி வந்திருக்க மருதேவி யாரு இருக்காங்க என்ன செய்யறாங்க பேசுறத பார்க்கறதுல மூஞ்ச பண்ணல அவர் கணக்கு பிள்ளை என்ன வேலை என்ன வாங்குங்க ஏம்மா என்ன 50 காசு குங்குமம் எடுத்து வைக்கிறோம் 50 ரூபாய் கொண்டு செருப்பு வாங்க வாரி வெளியே அந்த செருப்பு சமம் ஏன் உள்ள வந்தா மருதேவி கேளு கணக்கு பிள்ளை ஏதோ தெரியாம போகுது யாரு எங்க இருக்குன்னு தெரியல அவன் யாருங்க அவன் அவருக்கு எச்சாங்க ஏடா வந்தங்க நீ ஏடா வந்தங்க மருதேவி ஆத்திரம் அறிவுக்கு சத்திரவட்டி சொல்லுவார்கள் இது தெரியாதவளா நீ பெண்மதி என்று சொல்வார்கள் வேதவையா அதை விடுங்க அவன் ஏத்துக்கோ தக்கே ஐயா எனக்கு நான் எதுக்காக வந்து தெரிகிறதா எதுக்காக வந்த எத்தனையோ வேலைகள் அறுவடை நடக்காமல் ஆ. அப்படியே நின்று கொண்டிருக்கிறது சரி. அதனால் வயலுக்கு சென்று பார்த்தேன் ஆ. ஒரு ஆட்கள் கூட அங்கு வரவில்லை ஒரு ஆட்கள் கூட வரவில்லை. அதை உரைக்க வேண்டும் என்று தான் ஓடி வந்தேன். ஆட்கள் வேணா இங்க வரணுமா நீ உனக்கு என்ன வேலை உனக்கு மா, இருமா. இருங்க ஏன் வரல ஆட்கள் ஏன் வரல கேட்க வேண்டியதானே இங்க என்ன வேலை உனக்கு மருதேவி இருங்க நான் சொல்றேன். நான் கொடுக்கும் பணம் அவர்கள் 10 வெள்ளையம் 1 6 2 தருகிறேன் ஊதியம் பத்தவில்லையா 1,000 ரூபாய் கொண்டு கொடுக்குறேன். அட அறிவு கட்ட நாய கேவலம் ஒரு ஏரி வேலைக்கு போனா கூட 250 300 ரூபாய் கூலிடா ஒரு நாலு புற உழைக்கிறாங்க 1,400 ரூபாய் கூலிக்கு என்ன வேலை செய்வாங்களா ஏண்டா கூலி ஊத்தி ஆட்கள் வர போறாங்க எங்க வீட்டு பணம் எங்க வீட்டு செல்வம் எங்க பணம் அழிய போகுது ஏன் கூலி ஊத்தி கொடு ஆட்கள் வரட்டும் வேலை செய்யட்டும் என்ன? இந்த 1,400 ரூபாய்க்கு ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க. நீ என்ன உன் தாய் விட்டு தந்த அடைச்சே அறிவு கட்ட நாய நாங்க கொடுக்கிற ஊதியத்துல வயிறு கவிர நாய் நீ மருதேவி சொல்லுங்க சும்மா இருக்கீங்க ஏய் ஏய் கணக்கு இத பார் அடிக்கடி குடும்ப விஷயத்துல தலையிட்டு இருக்க இத பார் ஆட்கள் வரணும் வேலை செய்யணும் அவங்க நிம்மதியா இருந்தா நான் நிம்மதியா வாழ முடியும் ஏய் எங்க பண்ணடா எங்க செல்லுடா நீ யார் அதை கேக்குறது இத பார் என் குடும்ப விஷயத்துல தலையிட்டுன்னு வச்சுக்கோ இனிமே உனக்கு செருப்பு பிஞ்சு போடும் வாடா நீ உள்ள கணக்கு பிள்ளை கால நேரம் தெரியாதா உனக்கு நீ படிச்ச படிப்புக்காச்சும் மரியாதை நான் தெரியாதா சரி போகட்டும் இருந்தாலும் கூலி எவ்வளவு கொடுக்க சொன்ன 1,400 ரூபாய் 1,400 ரூபாய்க்கு இப்ப யார் வேலைக்கு வருவாங்க அதாவது 1,400 ரூபாய்ன்ற ஆமா 1,400 ரூபாய் சம்பளத்துக்கு யாரும் வரமாட்டாங்க கூலி உயர்த்தி கொடு நமக்கு தேவை வேலை ஆகணும் இதுல விட்டு அதுல பிடிப்போம் என்ன சொல்ற கூலி சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த முடிய மேல இப்போதே முத்தியும் முடியும் போய் வேலைக்கு கூட்டு நான் கூட்டு வரேன் ஆகட்டும் ஐயா புரியுதா என் மனைவி பேசுறது மனசுல வச்சுக்காத நான் எதுவும் அவருக்காக நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆகட்டும் சரி இருந்தாலும் புறப்பட்டு போய் முத்த முடியாது கூட்டு சீக்கிரமா ஓடி வா ஆகட்டும் நான் யார் உங்களுக்கு கணக்கு பார்க்கக்கூடிய கணக்க பிள்ளை என்னை பார்த்து 50 காசு குங்குமம் வாங்கினார் நெட்டில விடுகிறோம் 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கின வாங்கி வெளியே விடுறோம் நீ காலாளிட்ட வேலையை நான் கையால் செய்யக்கூடியவனா செருப்பின் சிரமம் தெரியுமா ஒரு நேரத்தில் ராமன் கூனியின் வார்த்தையை கேட்டு வனவாசம் சென்றார் 13 ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு 5 ஆண்டு வாசம் ராமர் நாடால வரவில்லை தம்பி சென்று அழைத்தார் ராமர் வரவில்லை இருப்பதோ ஓராண்டு இருக்கிறது அதை முடித்து விட்டு வருகிறேன் அது வரையும் என்னுடைய பாத காணிக்கையை தருகிறேன் என்னுடைய செருப்பு நாடாடுறான் அந்த நாட்டையே ஆண்டுச்சு ஒரு செருப்பு அந்த செருப்பின் சிறப்பு தெரியாமல் பேசிவிட்டாய் போக போக அந்த செருப்பின் சிறப்பு என்னவென்று காட்டுகிறேன் என்று மருதாயி வரவே